Hi guys, welcome back to Entrepreneurship Encyclopedia. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் நடந்துச்சு என் வாழ்க்கையில. அது எப்படி இந்த டாபிக் ரிலேட் ஆகுதுன்னு நம்ம பாப்போம். ஒரு பிரிண்டர்ட்ட நான் பேசிட்டு இருக்கேன். டி-ஷர்ட் பிரிண்ட் பண்ணனும் bro. 10 டி-ஷர்ட் பிரிண்ட் பண்ணனும்னு சொல்றேன். அப்போ அவர்ட்ட கேட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, சார் நீங்க 10 பண்ணீங்கனா ஒரு டி-ஷர்ட் 500 ரூபாய். 100 பண்ணீங்கனா ஒரு டி-ஷர்ட் 100 ரூபாய். நைஸ். எப்படிப்பா அப்படினு கேட்டேன். அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. சார் நீங்க ஒரு டை வந்து கேஸ்ட் பண்றீங்க பாத்தீங்களா? அந்த டையோட காஸ்ட் தான் சார் அதிகம். நீங்கள் வந்து அந்த இங்க்குன்றதுலாம் ஒரே ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். பட் அந்த டையோட காஸ்ட் வந்து 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 10 பீஸ் போட்டிங்கன்னா ஒன்றுக்கு 100 ரூபா செலவாகுது, கரெக்டுங்களா? பட் 1000 ரூபாய் டையோட காஸ்ட்டு. நான் இதை வந்து 100 போட்டால் வச்சுக்கோங்களேன், அந்த 1000 ரூபாய் வந்து இன்டூ 100 பிரிய போகுது. விச் மீன்ஸ் காஸ்ட் இப்படி குறையுது பார்த்தீங்களா அப்படின்னாரு. நல்லா இருக்கே. அப்போது ஒரு டையோட காஸ்ட்டு 1000 ரூபான்றது 10 பிரித்தா 100 ரூபா ஆகுது. பட் இதே வந்து டையோட காஸ்ட் 1000 ரூபாவை நான் வந்து 100 பிரிச்சா 10 ரூபா தான் வந்து செலவாகுது ஒரு பீஸ்க்கு. அப்போது அந்த டையோட காஸ்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகுது. அதாவது நம்மளோட மேக்கிங் காஸ்டிங் டிக்ரீஸ் ஆகுது. அதனால வந்து விற்கிற காஸ்ட்டும் டிக்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும். இதனால தான் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்றதுக்கான வயபிலிட்டி இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் காலேஜில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த லேப் மேனுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல்காக ஜெராக்ஸ் எடுத்து பசங்க கொடுப்போம். அப்போ ஜெராக்ஸ்ன்னு இல்லாமல் லைக் வி ஹேட் அ பிக் பிரிண்டிங் ப்ரெஸ் கூட டைப் வச்சு அவங்ககிட்ட வந்து வாங்கிட்டே இருக்கோன்றதுனால ஒரு ஷீட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாக ஒரு ஷீட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இன்றைக்கி 3 ரூபா கிட்ட வாங்குறாங்க. இஃப் நாட் ராங். சில இடத்துல வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 1 ரூபா 2 ரூபா கூட வாங்குறாங்க. பட் நான் அப்போ வந்து 2016-17 வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஷீட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து எனக்கு 30 பைசா 40 பைசா செலவாகுமே. அப்போ யோசிச்சு பாருங்கள், அவங்க ஒன்று எவ்வளோ கம்மியாக வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, எவ்வளோ கம்மியாக மேக் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நான் அதை வந்து 50 பைசாக்கு வைத்தேன், வச்சு லைக் 10 பைசே ப்ராஃபிட் வச்சு வைக்கிறேன் நான். அப்போது வாங்குறவங்க வந்து 1 ரூபாய்க்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப கம்மியாக முடிஞ்சிச்சுன்ட்டு பீப்புள் வெரி ஹாப்பி டு பை திஸ் ஃப்ரம் அஸ். ஸோ அது மூலமாக வி ஆர் ஏபிள் டு. பட் இதே வந்து பார்த்துக்கோங்க, நான் வந்து மொத்த காலேஜுக்கு வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் காப்பீஸ் பண்ணாமல், பேஜஸ் பண்ணாமல், நான் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு 10 பேருக்கோ 5 பேருக்கோ பண்ணியிருந்தேன் வச்சுக்கோங்களேன், திரும்பி எனக்கு 1 ரூபா 2 ரூபா தான் வாங்கியிருப்பாங்க ஒரு ஷீட்டுக்கு. அதனால தான் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது, பல்காக ஒரு விஷயம் பண்ணும்போது காஸ்ட் குறையும். இதுதான் வந்து எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல். சப்போஸ் நம்மளோட குவான்டிட்டி அதிகமாக வச்சுக்கோங்களேன், காஸ்ட் குறையும். குவான்டிட்டி கம்மியாக இருந்தால் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதே ப்ராடக்ட் தான். பட் ஸ்கேல் பண்ணும்போது விலை குறையுது, கம்மியாக பண்ணும்போது விலை ஏறுது. ஸ்கேலிங் அப் அண்ட் ஸ்கேலிங் டவுன் வில் டிக்ரீஸ் த காஸ்ட். இதான் வந்து எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கேலிங்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பல்காக வந்து பொருட்களை வெளியே வாங்கி விற்கலாம். சைனா இருக்குல்ல, சைனாலேருந்து நான் வந்து இந்த ஒரு வாட்சை வாங்க போகிறேன்னு வச்சுக்கலாம். இந்த வாட்சோட விலை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து 1300 ரூபாய்க்கு வாங்கினேன் நான். இதே வாட்சை வந்து சைனா வந்து இம்போர்ட் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வாட்சோட காஸ்ட் வந்து ஒரு 150 200 கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேசினோ அந்த விண்டேஜ் வாட்ச், ஐ திங்க் இட்ஸ் 1700 நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரிமெம்பர் த காஸ்ட் எக்ஸாக்ட்லி. பட் இதே வாட்ச் எக்ஸாக்டாக இதே டூப்ளிகேட் காப்பியோ இல்லை இதே காப்பி நீங்கள் வாங்கினா கூட இந்த பிராண்ட் இல்லாமல் இதே மெக்கானிசம் இதே மிஷின்ஸ் தான் உள்ளே இருக்கும். பட் 150 ரூபா 100 ரூபாய்க்கு கூட வாங்க முடியும். பிகாஸ் அங்கே வந்து பல்காக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, மாஸ் ப்ரொடக்ஷனாக பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க ஒரே இடத்துல. அப்போது விலை ரொம்ப குறைவாக கிடைக்குது. ஸோ நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், இங்கே அதிகமான காஸ்ட்டுக்கு விற்கலாம். இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இது வந்து அலிபாபா அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் தான் பண்ணுறாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ இந்த காப்பு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இரும்பு பீஸ் ஆஃப் இரும்பு தான். இதோட வேலை வந்து ஒரு 250 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பட் இதே வந்து நான் பல்காக வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், வெறும் இந்த வெயிட்டுக்கு ஏற்ற காசு நான் வாங்க முடியும். இந்த வெயிட்டுக்கு எவ்வளோ காசு நினைக்கிறீங்க? ஹார்ட்லி லைக் ஒரு 20 ரூபாய்க்கு நான் வாங்க முடியும். அதை 20 ரூபா 15 ரூபாய்க்கு வாங்க முடியும். வாங்கிட்டு அதை நான் செல் பண்ண முடியும். அப்போ நான் பல்காக வாங்கும்போது தான் இந்த விலை குறையுமே தவிர, நான் 2 பீஸ் வாங்கினா எனக்கு 15 ரூபாய் கிடைக்காது. நான் வந்து ஒரு 1000 பீஸ் வாங்கணும், அப்போ தான் கிடைக்கும். அப்போது எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேலே வந்து அதிகமாக வாங்கணுங்க தான் பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால தான் மக்கள் பல்காக வாங்கி சில்லறையாக விற்கிறாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் பிஸ்னஸ் சூப்பராக க்ரோ ஆகும். இப்போ நீ பண்ண போகிறது கம்மியாக தான் பண்ண போகிறன்றப்போ நீ பண்ணுறது வேஸ்ட்டு தான் ஆக்சுவலாக. ஸோ பெருசாக ட்ரை பண்ணுங்கள், பெருசாக க்ரோ பண்ணுங்கள், பெருசாக வின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.